2 மாசமா ஊர்ல இருந்துட்டு, திரும்ப ஊருக்கு கிளம்பும்போது ஒரு மாதிரியா தான் இருந்தது. என்னதான் கிளம்பும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தாலும், 2 நாள்ல சரியா போயிரும் அப்படிங்கிற ஒரு இதுலயே, அங்க வீட்லேருந்து கிளம்பியாச்சு. நாங்க போற பஸ்ல யாருமே இல்ல. நாங்க பெங்களூர் வர வரைக்குமே யாருமே அந்த பஸ்க்குள்ள வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என் அண்ணன் பையனோட ஞாபகம் தான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அவனோட சிரிப்பு சத்தமும், அழுகு சத்தமும் தான் போயிட்டே இருந்துச்சு. இப்ப நீ அழு. அழு 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 அழு. ஹைதராபாத் வந்து இறங்குனதுமே என் மைண்ட் செட் மொத்தமும் வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸில் தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் வீட்டை எந்த கன்றாவி குளத்தில் வச்சுருப்பாருங்கிறது அவருக்கே தெரியாது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கிச்சன் மட்டும்தான் எந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கே மறந்து போச்சு. அந்தளவுக்கு கொடூரமாக கிடந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் வேலையை எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கவே ஸ்டார்ட்